நம்ம கதையோட ஹீரோ இவர் தான். இவருக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவர் நம்ம ஆளுக்கு நல்லாவே கண்ணு தெரியும். அவரோட ஃப்ரெண்டை பார்க்கறக்காக அவரோட வீட்டுக்கு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்கில் ஹீரோ பியானோ வாசிக்கிறத பார்த்துட்டு அவரோட ஃப்ரெண்டு தான் அவர் இங்கே கூப்பிட்டுருப்பாரு. பட் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இப்போ வீட்டில் இல்லைன்னு அவருக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதுக்கப்புறமா அவர் வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி அவர்கிட்ட வந்து, உங்களுக்கு நிஜமாவே கண்ணு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் மேம், ஐ எம் கம்ப்ளீட்லி பிளைண்ட். அதாவது எனக்கு சின்ன வயசில் கிரிக்கெட் விளையாடும்போது பால் பட்டு என்னோடய பிரெயின் டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு 2 கண்ணும் முழுசாக தெரியாதுன்னு சொல்கிறாரு. உடனே அந்த லேடி, ஓ கண்ணு தெரியாமல் எப்படி வாசிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் கேட்குறத வச்சு வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த லேடி, எங்கே ஏதாவது வாசிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவரும் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அருமையாக ஒரு டியூனை வாசித்து முடிக்கிறாரு. அதுக்கப்புறம், மேம் எனக்கு அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. உடனே அந்த லேடியும், வாங்க நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறாங்க. கூட்டு போகும்போது தான் காமிக்கிறாங்க, ஒரு தலையில் பிளட்டு உறைஞ்சி கிடக்கு. பக்கத்துலேயே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பணமாக கிடக்கிறாரு. நம்ம ஹீரோக்கா நடுங்க ஆரம்பிக்குது. ஆனால் எதையும் மூஞ்சில் காமிச்சிக்காம அப்படியே நடந்து பாத்ரூமுக்கு போயிட்டுருக்காரு. வந்த ஹீரோவா அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுவார், ஏதாவது ட்ரை பண்ணுவார், போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு நம்ம நினைப்போம். ஆனால் அவர் கேஷுவலாக பாத்ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்த வேலையை பார்க்குறாரு. ஸோ நமக்கு ஏன்னு புரியலை. அப்புறமா தான் காமிக்கிறாங்க, அந்த கில்லர் இந்த பாத்ரூம்குள்ளே தான் நின்று இருக்கான், சைடில் கன்று வச்சுட்டு.